இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஃபோனை கம்பேர் பண்ண போறோம்னா ஒன்னு வந்து VIVO V29e இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா Realme 11 Pro Plus 5G இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ரெண்டு ஃபோன்ல ஏதாவது ஒரு ஃபோனை வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. First இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்ப்ளே பார்க்கலாம். VIVO V29e டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.78 inch Full HD Plus Super AMOLED டிஸ்ப்ளே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 120 Hz கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோனோட பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 1300 nits கொடுத்திருக்காங்க. இது Realme 11 Pro Plus டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.7 inch Full HD Plus அவங்களும் Super AMOLED டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேமான 120 Hz தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா 950 inch தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோன்லயும் பாத்தீங்கன்னா சேஃப்டி இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டு டிஸ்ப்ளே உங்களுக்கு கர்வ் டிஸ்ப்ளேல தான் வருது. சோ டிஸ்ப்ளேல எந்த டிஸ்ப்ளே பெட்டரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா விவோவோட டிஸ்ப்ளேல தான் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ விவோவோட டிஸ்ப்ளே தான் உங்களுக்கு பிரைட்டரா இருக்கும். அதனால டிஸ்ப்ளே வின்னர் வந்து பாத்தீங்கன்னா விவோ தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர் VIVO V29e ல வந்து பாத்தீங்கன்னா Qualcomm Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இதே Realme 11 Pro Plus 5G ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 7050 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசஸர்ல எதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா Realme ல இருக்க MediaTek Dimensity 7050 ப்ராசஸரோட பவர் தான் அதிகமா இருக்கும். சோ கேமிங் டே டு டே ஆக்டிவிட்டில கண்டிப்பா Realme ல தான் பெட்டரா இருக்கும். சோ ப்ராசஸர் வின்னர் வந்து பாத்தீங்கன்னா Realme தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமரா விவோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் OS ஓட அப்புறம் 8 மெகாபிக்சல் டெப்த் சென்சார். ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதே Realme ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 200 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் OS ஓட அப்புறம் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் கேமரால எதோட கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனோட கேமராவும் நல்லா தான் இருக்கும். ஆனா Realme 11 Pro Plus ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்தனால கேமரா வின்னர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா Realme தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி விவோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 44 வாட் தான். இதே Realme ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் 5000 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 வாட் கொடுத்திருக்காங்க. சோ சார்ஜிங் ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா டபுள் த டைம் Realme 11 Pro Plus ல தான் அதிகமா இருக்கும். அதனால பேட்டரி வின்னர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா Realme 11 Pro Plus தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் Realme 11 Pro Plus ஓட 8GB RAM 256GB மாடல் வந்து பாத்தீங்கன்னா 28000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதே VIVO V29e ஓட 8GB RAM 256GB மாடல் வந்து பாத்தீங்கன்னா 29000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ Realme தான் பாத்தீங்கன்னா நமக்கு 1000 ரூபாய் கம்மியா கிடைக்குது. அதனால பிரைஸ் என்ன வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா Realme 11 Pro Plus 5G தான். நெக்ஸ்ட் விவோட ப்ரோஸ் இதோட டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 1300 nits கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு இன்னொரு பிரைட்டரான டிஸ்பிளே கிடைக்குது. கேமரா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் விவோட கான்ஸ் இதோட கான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்ல. ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 28000 ரூபாய்க்கு ஒரு வீக்கான ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 44 வாட் சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் Realme 11 Pro Plus ஓட ப்ரோஸ் இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா மெகாபிக்சல் அதிகம் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துட்டாங்க. ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா விவோ கம்பேர் பண்ணும்போது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரா கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட்ல விவோ அடிச்சு தூக்கிரும். நெக்ஸ்ட் Realme 11 Pro Plus ஓட கான்ஸ் இதோட கான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் தான் வெறும் 950 inch தான் கொடுத்திருக்காங்க. இது ஓகேவானது தான். ஆனா விவோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். கேமரா கிளாரிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா விவோல தான் பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ரெண்டு ஃபோன்லயும் பாத்தீங்கன்னா இதே நல்ல ப்ராசஸர் கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு ஃபோன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் ரேஞ்சான ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு ஃபோன் நான் என்ன ஃபோன் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா Realme 11 Pro Plus 5G தான் வாங்குவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு சேம் கேமரா கிளாரிட்டி கிடைக்குது. உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டான சார்ஜரும் கிடைக்குது. முக்கியமானது 1000 ரூபாய் கம்மியா கிடைக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நான் கண்டிப்பா Realme 11 Pro Plus தான் வாங்குவேன். நீங்க என்ன ஃபோன் வாங்குவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.